நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசுறப்ப இப்படிப்பட்ட புள்ளையே வேணா விஷம் வச்சு கொன்னுடலான்னு ஆமாங்க மேடம், சொன்னீங்களா? அந்த நிலைமையில தான் நாங்கள் இருந்தோம். ஏன் எப்படி என்ன ஏன்னா விஷயம்? அப்படி இவர் சொன்னீங்களாமே அது உண்மையா? ஆமாங்க மேடம் சொன்னோம். ஏன்னா ம், இவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன செய்யலாம், என்கிட்ட காசு கேட்டு வம்பிழுக்கான். ம், நீ காசு கொடு, உன்ட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு, காசு கொடுன்னு சொல்லி கேட்குறான். ம். நான் காசு இல்லைடா, வீட்டு செலவுக்கு தான், சாப்பாடு செலவுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்னால் என்கிட்ட சண்டை போட்டு என்னையும் அடிக்க வரான், முத்த வரான். அது முடியாத பிள்ளை கேட்டால் அதையும் அடிக்க வரான். அதனால இவருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வர சொல்லிடுறது. இவரும் வேலை பார்க்க முடியல, இவர் வேலையும் கெட்டு போகுது. அதனால நாங்கள் இவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. வேலைக்கு போனால் தானே நாங்கள் வாடகை கொடுக்க முடியும், சாப்பிட முடியும். டிஎடிக்ஷன் சென்டரில் சேர்க்கலாம்னா 30,000 கட்டுங்கிறாங்க. நாங்கள் நைட் கூலி வேலைக்கு போனால் தான் மேடம் பண்ண முடியும். ம். நாங்கள் குடும்பமே ஓட்டுற நிலைமையில் அன்னைக்கு சாப்பாடே எங்களுக்கு அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு குடும்பம் ஓடும். அந்த நிலைமையில் இருக்கிறேன். நான் எங்கே மேடம் 30,000 கட்டுறது? நாங்கள் ஒன்றுமே அவனை மருந்தை வச்சு கொன்னுருங்கிறாங்க. என் பிள்ளையே ஒருத்தனால நம்ம 4 பேர் பாதிக்கப்படுறோம். அவன் இருக்க வேணாம், அவனை கொண்டுடலாம் அப்படிங்கிற முடிவு கூட வந்துட்டோம். இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படி எனக்கு மனசு வர மாட்டேங்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவனோட லைஃப் வீணாக போயிடும். நம்ம இவ்வளோ தூரம் பித்து வளர்த்துறதுக்கு தான் கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிறது. என் பிள்ளை திருந்தினால எனக்கு பெரிய கோடி ரூபா கிடைச்ச மாதிரி மேடம். மட்டும் தெரிஞ்சிட்டால என் வாழ்க்கையில ஜெயிச்ச மாதிரி மேடம். பணம் காசு கூட எதுவுமே வேணாம். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாத நிலைமையில இருக்கும். இவன் வேணாம் மருந்து வச்சு கொண்டுடலாம், ஒருத்தன் செத்தா நம்ம 4 பேராவது நல்லா 4 பேர் நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்னு எப்படி மேடம் மனசு வரும்? பெத்தவங்க வேதனை எனக்கு புரியுது. கண்ணு தெரிஞ்சு என்னையே அடிக்க வர்றான் மேடம். அடிக்க வர்றான், சட்டையை ஊற்றி பிடிக்கிறான். ஐயோ வாங்கிட்டு வரான், கிடைக்கிறத தூக்கிட்டு அடிக்க வரான், அசிங்கமாக பேசுகிறான். எனக்கு சரி நம்ம பிள்ளை சரி எப்படியாவது திருந்திடுவானா, எப்படியாவது திருந்திட்டானா போதும் அப்படிங்கிறது நான் பிள்ளை கிடைச்சிட்டு இருக்கேன். இல்ல நீங்க சொல்றதை வச்செல்லாம் பார்த்தாக்கா அவரு மொத்தமா தன்னை மறந்துட்டாரு. அப்படியா தண்ணிலே இல்லாம இருக்காரு. அப்படிதான் மேடம் சுயநலம் இல்லாம தான் இருக்கான். இப்போ பேசிட்டு இப்போ குடிகாரம் கூட நானும் குடிச்சிட்டு இருந்தது தான் மேடம் முன்னாடிலாம். இப்போ தான் குடிக்கிறது இல்லை. நான் முன்னாடி குடிச்சிருந்தேன். குடித்தாலும் நமக்கு கொஞ்சம் என்ன பேசுகிறவங்கிறது தெரியும். மறுநாள் யோசனை பண்ணுவான், தப்பு நம்ம பேசுனது அப்படின்னா யோசனை பண்ணுவோம். அதுவும் கூட அந்த திங்கிங் கூட கிடையாது மேடம். அவன் பேசுனது தான் கரெக்டு, நம்ம பேசுனது சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான் மேடம். அம்மா அப்படி பேசுகிறோமே அது தப்பு அப்படிங்கிற உணரவே மாட்டேங்கிறான் மேடம். எதுவுமே நடக்காத மாதிரி தான் மறுதாட்டி வந்து பேசுவான் நம்மள்ட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, சோறு போடு அப்படின்வான். இல்ல நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அவர் எதனால இப்படி பண்றாரு? அவருக்கு ஏதாவது காதல் தோல்வியா, இல்ல படிக்க வைக்கல, வீட்டுல வசதி வாய்ப்புகள் இல்ல, அந்த மாதிரி ஏதாவது அப்படி என்னதான் பிரச்சனைங்க இந்த வயசுல? சேர்மானத்தோட சேர்ந்து தான் மேடம் இந்த தான் நீங்க சொல்றீங்களா அதான் காரணம்ங்கிறீங்களா? சேர்மானம், சேர்க்கை, ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் சரியில்லை, பசங்களோட சேர்ந்தாங்க மேடம் எனக்கு. மற்றபடி காதல் தோல்வி. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு லீடர் மாதிரி தெரியுது பேசுறதெல்லாம் பார்த்தா.